ஆலயம் செல்வோம் நம் அன்பர்களுக்கு வணக்கம். கும்பகோணம் வரதராஜ பெருமாள் கோயிலில் பாதாள அறையிலிருந்து 12 ஆண்டுக்கு ஒரு முறை அத்திவரதர் இந்த குளத்துல நமக்கு காட்சி அளிக்கிறாரு. இதோ இப்போ பார்க்குறீங்க பாருங்க, இந்த இடத்துல தான் அத்திவரதர் இருக்காரு. இந்த கோயிலில் அத்தி மரத்தினால உருவாக்கப்பட்ட அத்திவரதரை தரிசனம் செஞ்சா சகல தோஷங்களும் முன்ஜென்ம பாவங்களும் நினைத்த காரியம் கைகூடும் என்பது ஐதீகம். 1915 பாதாள அறையிலிருந்து அத்திவரதர் வெளியே வந்து பக்தர்களுக்கு அருள்பளித்தார். அதற்கு பின்னாடி 98 ஆண்டுகளுக்கு பிறகு 2013 அத்திவரதர் வெளியே வந்து பக்தர்களுக்கு காட்சி கொடுத்தாரு. இப்போ 12 ஆண்டுக்கு பின்பு, அதாவது மார்ச் 1லேருந்து 10ஆம் தேதி வரை அத்திவரதர் ஸ்ரீதேவி பூதேவி தாயாருடன் வெளியே வந்து பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறார். இந்த தோற்றத்தில் தாங்க நமக்கு காட்சி தராரு. ரொம்ப ரொம்ப அற்புதமான காட்சி. இந்த 10 நாளில் தான் நமக்கு கிடைக்கிது. கண்டிப்பாக போய் எல்லோரும் பார்க்கணுங்க. யாரும் மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. திரும்ப இந்த காட்சி நமக்கு கிடைக்கிறதுக்கு நம்ம திரும்ப தவந்தாங்க இருக்கணும். அப்பேற்பட்ட அற்புதமான காட்சி. இப்போ கொஞ்சம் வருஷம் முன்னாடி காஞ்சிபுரத்தில் வரதராஜ பெருமாள் கோயிலில் 40 ஆண்டுக்கு ஒரு முறை அத்திவரதர் குளத்துலேருந்து எடுத்து 48 நாள் பக்தர்களுக்கு சயனம் மற்றும் நின்ற குளத்தில் காட்சி தந்தாங்க. அதே போல் தாங்க இப்போ 12 ஆண்டுக்கு அப்புறம் கும்பகோணத்தில் இருக்கிற வரதராஜ பெருமாள் கோயிலில் ஒரு 10 நாள் மார்ச் 1லேருந்து 10ஆம் தேதி வரைக்கும் வைக்கிறாங்க. இப்போ நமக்கு வீக்கெண்டு தான் வருது. நான் இன்றைக்கி நாளைக்கெல்லாம் நமக்கு லீவு தான் இருக்கும். முடிஞ்சவங்க நிச்சயம் போய் பார்த்துட்டு வந்துடுவாங்க. பார்க்குறதுக்கு அப்படி தான் இருக்குது. காண கண்கூடி தாங்க வேணும். இந்த மாதிரி அற்புதங்களை மிஸ் பண்ணவே பண்ணக்கூடாது. கோயில் பாதாள அறையிலேருந்து 12 ஆண்டுக்கு பின் வெளிவந்தாருங்க அத்திவரதர் ஸ்ரீதேவி பூதேவி தாயாரோட நமக்கு காட்சி தராரு. இதுபோல் நமக்கு கிடைக்கிற அற்புதங்களில் நமக்கு இந்த ஜென்மத்தில் நமக்கு இது கிடச்சிருக்கிறதுக்கு நம்ம புண்ணியம் தாங்க பண்ணியிருக்கணும். இந்த கோயில் கும்பகோணம் பிரம்மன் கோவில் தெருவில் சௌராஷ்டிர தர்ம பரிபால கமிட்டியால் நிர்வகிக்கப்பட்டு 1739ஆம் ஆண்டு கட்டப்பட்ட வரதராஜ பெருமாள் தேவநாராயண பெருமாள் கோயில் இருக்குது. இந்த கோயிலில் தாங்க அத்திவரதர் நமக்கு காட்சி தராது. இந்த அற்புதத்தை யாரும் மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. சகல நன்மைகளும் கிடைக்கும். குடும்ப ஐஸ்வர்யம், குழந்தைங்களுக்கு உயர்கல்வி, வேலைவாய்ப்பு, உயர் பதவி, கல்யாணம், குழந்தை பிறப்பு அத்தனைக்கும் நமக்கு அருள் கிடைக்குங்க. நோய்வாய்ப்பட்டிருந்தால் அத்தனையும் நமக்கு நிவர்த்தி ஆகும். இதுபோல் இருக்கிறது திரும்ப நமக்கு எப்போ கிடைக்கும்னு சொல்ல முடியாது. அதனால் நிச்சயம் போய் எல்லோரும் தவறாமல் போய் அத்திவரதர் தரிசிச்சுட்டு வந்துடுங்க. உங்களுக்கே தெரியும், எங்கெங்கேருந்துலாமோ காஞ்சிபுரத்துக்கு வந்து அத்திவரதர் பார்த்துட்டு போனாங்க. திரும்ப ஏன்னா 40 வருஷம் கழித்து தான் கிடைக்கும்ன்ட்டு அதே போல் தாங்க கும்பகோணத்துக்கு போய் அத்திவரதர் தரிசிச்சுட்டு வாங்க. மனசில் சகல சந்தோஷம் கிடைக்கும். போயிட்டு வந்தவங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நல்லதே நடக்கும். டெலிகிராம் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பதிவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாமல் இருக்கும். வாய்ப்பு இருந்துன்னா நிச்சயம் போய் பார்த்துட்டு வரட்டும் எல்லோரும். நன்றி, வணக்கம்.